ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை திருப்பதி பெருமாள் வந்து கூப்பிட்ருக்காரா? கவலைப்படாதீங்க. திருப்பதி பெருமாள் மாதிரி ஒரு பெருமாள் வந்து நம்ம இந்தியாவிலேயே பூனேக்கு ரொம்ப கிட்ட ஒரு 43 கிலோமீட்டர்ஸில் ஒரு பெருமாள் இருக்காருங்க. ஸோ இப்போ எப்படி நமக்கு தென் திருப்பதியில் வந்து திருமலை பெருமாள் எப்படி இருக்காங்களோ, ஸோ நார்த்தில் வந்து அதே மாதிரி தான் ஒரு பெருமாள் இருக்கார். அந்த ஊர் பேர் வந்து கேட்கவாலே என்ற ஒரு ஊரில் பூனேலேருந்து ஒரு 43 கிலோமீட்டர்ஸ். அது பேர் வந்து உத்தரக்ஷேத்திரம். அங்கே இருக்கிற பெருமாள் பேர் பிரதிபாலாஜி டெம்பிள். ஏன்னா ரெப்ளிக் ஆஃப் திருமலை திருப்பதி டெம்பிள் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் பெருமாள் வந்து ரொம்ப இருக்கார். சேம் அங்கே இருக்கிற பெருமாளோட அட்ராக்ஷன் அதே மாதிரி தான் இந்த பெருமாளுக்கு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப பெரிய கோயில். நல்லா எப்படி வந்து சேஷாச்சல மலையில் நம்ம பெருமாள் வந்து இங்கே இருக்காரோ அதே மாதிரி தான் அங்கே உத்தரக்ஷேத்திரம் அந்த மலைகள் நடுவில் வந்து இந்த கோயில் வந்து கட்டியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ். சுற்றி வந்து பிரகாரம் சுற்றி வந்து கோயில் இருக்காங்க. குபேரர் கோயில் இருக்குது. அதுக்கப்புறம் எதிர வந்து ஆஞ்சநேயர் இருக்காங்க. ஸோ உள்ளுக்குள்ளே என்ட்ரன்ஸ் இந்த மாதிரி தான் என்ட்ரன்ஸை போயிடுவாங்க. பட் ஆனால் மொபைல் வந்து நாட் அலோட். ஸோ நான் மொபைல் வந்து லாக்கரில் வச்சுட்டு தான் போனோம். ஸோ ஜென்ட்ஸ்க்கு தனி லைனு, லேடிஸ்க்கு தனி லைனு. ஸோ கோயிலை ஒரு பிரதட்சணமாக போயிட்டு தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா இருக்காங்க பெருமாள். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்காங்க. கீழேருந்து மேலே வரைக்கும் அழகாக பார்த்து நல்ல தரிசனம் பண்ணியாச்சு. தாயாரை சேவிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து சக்கரத்தாழ்வார், அதுக்கப்புறம் கோதாதேவி அவங்களையும் நாங்கள் சேவிச்சுட்டு, அப்புறம் வந்து ருக்மிணி கிருஷ்ணர் சத்யபாமா அவங்களோட விக்கிரகமும் ரொம்ப அழகாக இருந்தது. எல்லாம் ஒவ்வொரு இது வந்து கோயிலில் அழகாக வந்து பார்த்து செஞ்சாங்க. அண்ட் செவரும் ஃபுல்லாக வந்து சுற்றி செவருக்குள்ளே எல்லாமே வந்து ஸ்ரீனிவாச பெருமாள் எப்படி நம்ம பூமிக்குள்ளே வந்தார். பிருகு மகர்ஷி வந்து மேலே 3 லோகத்துக்கு வந்து எப்படி இன்ஸ்பெக்ட் பண்ணாங்க, அப்புறம் என்ன நடந்தது, அது எல்லாமே வந்து அழகாக வந்து கார்விங்ஸ் பொம்மைக்குள்ளே வச்சு அழகாக கார்விங் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அது எல்லாமே என்னால் வீடியோ எடுக்க முடியல. பட் ஆனால் வந்து என் கண்ணில் என்னெல்லாம் பார்த்துருக்கணும் அது நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கோயில் வந்து ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸுங்க. ஸோ எப்பயாவது நீங்கள் நார்த் இந்தியா போயிட்டீங்க, பூனே சைட் போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயில் விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கு. ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும். நம்ம தரிசனம் பண்ணால் அதோட பலன் வந்து நம்ம உடனே வந்து நம்ம அனுபவிக்க முடியுது. அந்தளவுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. தேங்க்யூ.